இந்த வெப்சைட் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்காக பண்ணியிருக்கிறோம். இதில் செகண்ட் செக்ஷன் ஹாஸ்பிட்டலோட ப்ரொஃபைல், ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் இமேஜ் போட்டுட்டு ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளீட் செக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா அவர் டீம்ஸ், இது அவங்களோட ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் டாக்டர்ஸோட ப்ரொஃபைல்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்டேட் செக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கரியர்ஸ், புக் அப்பாயின்மெண்ட்டு, கான்டாக்டர்ஸ், ஸ்பெஷாலிட்டிஸ், டாக்டர்ஸ், அபோட்டர்ஸ், இப்படி டிஃப்ரெண்ட் பேஜ் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது அந்த வெப்சைட்டோட அட்மின் பேனல். இதில் கேட்டகரி அட்மின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரி நேம் ப்ளஸ் ஏதாவது அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா அதை ஆட் பண்ணி இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைமில் சர்வீசஸ் ஆட் பண்ணலாம். ஸோ டாக்டர்ஸ் லிஸ்ட்டு அதுவும் இங்கேயே மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ வேணாலும் டாக்டர்ஸ் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் ஓப்பனிங்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுவும் இங்கேருந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ கேலரி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண சர்வீசஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். சர்வீசஸ் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் இருக்கிற மெனூஸ் எல்லாம் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரியர்ஸ் இப்போது 4th பிளேஸுக்கு வந்துச்சு. ஸோ கரியர்ஸை மூவ் பண்ணிவிட்டு இப்போது திரும்பவும் 5th பிளேஸில் வந்துடுச்சு. ஸோ டெஸ்டிமோனியல் இங்கேருந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அட்மின் சைட்லேருந்து. செட்டிங்ஸில் வெப்சைட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு. சேம் டைமில் வெப்சைட் ஏதாவது வெரிஃபை பண்ணணுன்னா கூகுள் டேக்ஸு, இதெல்லாம் இங்கேயே மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம்.